ஸ்டேஷனரி யோசனை அவனுக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. வைக்கணும், ஆனா பணம்? அரிசி, பருப்பு எல்லாத்துக்கும் சுற்றி சுற்றி பணம் ஓடுற நிலை. இதை எங்கிருந்து எடுக்கிறது? அந்த கேள்விதான் அவன் கணக்கு புத்தகத்துல அதிகமா தெரிஞ்சது. அந்த நாளும் யோசனையோடு தான் ஷட்டர் திறந்தான். அப்போதான் அந்த முகம், இதே கஸ்டமர், இன்னும் சிரிப்போட. இன்னைக்கு கடன் இல்ல, பணம் கடுத்து மளிகை வாங்கினார். ஒரு நொடி நின்றார். அண்ணா, என்ன அவ்ளோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவன் மறைக்கல. ஸ்டேஷனரி யோசனை தான், செய்யணும்னு தோணுது, ஆனா பணம் குறைவு. அந்த வார்த்தைகள் புலம்பல் அல்ல, ஒரு உண்மை. எனக்கு ஒரு சீட்டு முடிஞ்சுதண்ணா, இப்போ இந்த பணம் எனக்கு தேவையில்ல. பெற்றுக்கோங்க, உங்களுக்கு எப்போ கிடைக்குமோ அப்போ திரும்ப கொடுத்தா போதும். நீங்க எனக்கு செய்த உதவி வங்கியில பணம் போட்டாலும் கிடைக்காது. கடை மௌனமாயிருந்தது. அரிசி மூட்டைகளும் அந்த வார்த்தைகளை கேட்ட மாதிரி. ஒரு நொடி பயம், திரும்பி கொடுக்க முடியுமா? ஆனா அவன் நினைச்சான், நம்பிக்கை வந்த இடத்துல பயத்தை நிறுத்தக்கூடாது. மெதுவா பணத்தை வாங்கினான். நான் மறக்க மாட்டேன். அந்த நாள் முதல் தடவை ஸ்டேஷனரி கனவு கனவா இல்ல, ஒரு சாத்தியமா மாறுச்சு. மனுஷத்தனம் ஒரு முறை சுழல ஆரம்பிச்சா வியாபாரம் மட்டும் இல்ல, வாழ்க்கையே திரும்பி வரும்.